வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும். வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி வேண்டும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்கோ யாரும் முதலில் இங்கு பெயர் கொண்டு பிறப்பது இல்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய் குழந்தையே. இது என் சத்திய வாக்கு. நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய்? உன்னில்தான் நான் இருக்கிறேன். உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது. நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை. உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை. என்றும் நம் பந்தம் தொடரும் என் குழந்தையே. வாழ்க்கையில் பள்ளமேடு பாரமாய் இருப்பது இயல்புதான். ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மரத்துப்போய் இருக்கின்றாய். மரத்துப்போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னோடு இருந்து அமைதியாக நான் வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன். உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அம்மா உன்னோடுதான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அன்னை நான் அறிவேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். எனது பக்தன் எப்படி இருந்தாலும் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன். அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் இல்லை. இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது. உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னை நான் இருக்கிறேன். உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன். இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் ஏன் உனக்கு? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காகவே ஏங்கு. பரபரப்பு ஏன் உனக்கு? என் மீதே மிக்க ஆவல் கொள். கவலை வேண்டாம். எனக்காகவே கவலைப்படு. பரஸ்பர அனுக்கிரகத்தாலேயே நான் இருக்கிறேன். ஆத்மார்த்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நானும் இருப்பேன். விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் நீ பிரவேசித்துவிடு. அதற்கு மேல் ஆக வேண்டியதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தன் எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே என் விருப்பம். நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். நீ கலங்காது இரு. சில வாயிற்கதவை நான் உனக்காகவே திறந்தேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு நான் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன். இப்போது அதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். கலங்காதே குழந்தையே. தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும். நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை தேடி வரும். நீ கலங்காதே. நீதி கிடைக்கும் என்று நம்பி என்னை நீ நாடி வந்திருக்கிறாய். கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆதங்கத்தால் நீ துடிக்கிறாய். நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன். நின்று பார்த்த பிறகே தண்டனை தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கிற விஷயம் தாமதிக்கிறது. நினைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது. இப்போது உனக்கே தெரியும். தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் என் அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்திவிடுகிறது. என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும்.
மனதை அடக்கு. அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. என்னுடைய லீலைகளை, நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்காதே குழந்தையே. உனக்கான வருங்காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மிளிரச் செய்வேன். பொறுமையோடும் என்மேல் நம்பிக்கை வைத்தும் நீ செயல்படு. எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர், உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளையும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை. எப்பொழுதும் எந்த உறவானாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் அதை சமாளிக்க முடியும். நள்ளிரவில் எழுந்து ஏன் இந்த குழப்பம் உனக்கு? நீ எதற்காக பதற்றப்படுகிறாய்? வீணான கவலைப்படுகிறாய். நீ மிகவும் துடிக்கிறாய். அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து கொண்டே இரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். உனக்காகவே அவதரித்தவள் நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன். என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டு இருக்கும்போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது. என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய். அதனால் கவலையை விடு. எப்படி என் வேண்டுகோள்கள் எல்லாம் இப்படி நிறைவேறியது என விரைவில் நீ ஆச்சரியப்படப் போகிறாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும். அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்காக நீ பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய். குழந்தையே, எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? நான் உன்னோடுதான் நடந்து வருகிறேன். எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என் கடமை. அதனால் நீ கலங்காதே. கவலை வேண்டாம் தங்கமே. நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விட மாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் என் ஆசிர்வாதத்தோடு உன்னிடம் வரும். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் செல்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு நீ இருப்பாய் என் குழந்தையே. தெற்கு திசையிலிருந்து உனக்கு ஒரு உதவி வரும். அந்த உதவியின் மூலம் நீ வெற்றி அடையப் போகிறாய். உன்னுடைய பெற்றோர்களின் ஆசையினால் நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே. இது உன் அன்னை வராகியான என்னுடைய சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு. என்னை சரணாகதி அடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என் சங்கல்பத்தில் இல்லை. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் அனைத்து கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன். முக்கணிகளில் ஒன்றை தொட்டு முக்காலமும் தெரிந்து கொள்ள நீ இப்போது வந்திருக்கிறாய். இதோ சொல்கிறேன் கேள். நேற்று, இன்று, நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது. நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும். நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது, அதன் வழி சரியே என்று அர்த்தம். அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம். அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாய் வாழ விடாது. இன்று என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை. அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில். இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது. அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறாயே. உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை.
ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும். உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும். உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்துள்ளதாய் இருக்கும். வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான். அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார். உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும். பூவை படைத்தேன், ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரின் ஊக்கமாய், இலையை தூணாய், பூவை தாங்க படைத்தேன். அதே போலத்தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை, இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு நான் காண்பித்தேன். அதை நீயும் உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய். சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என நீ மனதில் தவித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற உன் அன்னையான நான் பாடுபடுவேன். வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கிறாய். வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு? என் பிள்ளையை எப்படி நான் திகைக்க வைப்பேன்? வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம். இப்படி தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது. அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்பதை மறவாதே. அந்த எல்லா பக்கங்களையும் உன் அன்னையான நான் தான் எழுதுகிறேன். உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் கண்ணிலிருந்து எதுவுமே மறையாது. என் குழந்தை, நீ நல்ல மனம் கொண்டவள். உன் தவறுகளையும் நான் அறிவேன். அவை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன். எதையுமே அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் வராகி தாயான நான் பொறுப்பு. என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க செய்து கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்காதே குழந்தையே. அது உன் அன்னை காண்பிக்கின்ற பாதை. அதில் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு. உன்னை பாதுகாப்பதற்காகத்தானே நான் உள்ளேன். என் அருளும் ஆசியுடன் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ. உனக்காக நான் என்றும் துணையிருப்பேன். வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. அதன் பொறுப்பு நீ என நினைக்கிறாய். உன் எல்லா கவலைகளுக்கும் அதுதான் ஒரு முக்கிய காரணம். நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. அதிலிருந்து நீ மட்டும் அல்ல, வேறு யாராலும் தப்பிக்க முடியாது. உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கிறது. அதன் வேலைப்பாடுதான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளியுள்ளது. அதிலிருந்து மீண்டு வர உன் முயற்சியை நான் பார்க்கிறேன். உன் கண்ணீரின் வெப்பத்தை உணர்கிறேன். என் குழந்தையான நீ தளரலாமா? உன் மன வலிமையை நான் உன் அன்னை அறிவேன். நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லையே. நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர். வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழப்போகிறவர். நீ பாக்கியசாலி. வாழ்க்கையில் எல்லா நாளும் முட்கள் மேல் நடக்கும்படி இருக்காது. மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய். உன் கால்கள் மீது முட்கள் படும்போது அதை தாங்கும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உன்னோடு இருந்து அதை கடக்க செய்வேன். அதனால் நீ தனித்து விடப்படவில்லை.
முட்கள் ஏற்படுத்திய காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன் குழந்தையே. உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன். நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்றும் துணையிருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயந்து விடாதே. நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உன்னை நம்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசித் திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்து கொள்ள முடியாது. கஷ்டத்தை மட்டுமே நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும்? கஷ்டம் இங்கு யாருக்குத்தான் இல்லை? நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். உன் அன்னை வராகி தாயான என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு நிறைவேறாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. இதயத்தில் எந்த மூலையிலாவது ஒரு சிறு மணல் துகள் அளவு அவநம்பிக்கை இருந்தாலும் என்னை பின்பற்றி உனக்கு எந்தவித பயனுமே இல்லை. ஒன்றை மட்டும் நினைவில் கொள். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் உன் வராகி தாயான நான் கைவிட மாட்டேன்.